சென்னை யானைகவுனியில நகை பட்டறைக்குள்ள புகுந்து உரிமையாளரை தாக்கி 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிராம் தங்க நகைகளை இருவர் கொள்ளையடிச்சிட்டு போன சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னை யானைகவுனியில ஜெகதீஷ் என்பவர் நகை பட்டறையை நடத்தி வருகிறார். நேற்று மாலை இவரது கடைக்குள்ள புகுந்த 2 நபர்கள் இந்த தங்க காசுகளை வாங்குவது போல நடித்து அவர் மீது அந்த உரிமையாளர் முகத்துல ஸ்ப்ரே அடித்து அதன் பின்னால் தாக்கி அவரை பெல்ட்டால கட்டி போட்டு அதன் பின்னர் அந்த கடையில இருந்த மொத்தம் 100 சவரன் தங்க காசுகளை அவர்கள் திருடி சென்று தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுல 2 நபர்கள் ஒரு சட்டையை அணிந்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அதன் பின்னர் ஒரு 20 நிமிடமாக அந்த கடையில இது போன்ற சம்பவம் தாக்குதல் நடத்தி அதன் பின்னர் கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவமானது நடைபெற்று அதன் பின்னர் உள்ளிருந்து அவர்கள் வேறு சட்டையை அணிந்து கொண்டு அவர்கள் வெளியே தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை அதுதான் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் உள்ளே சென்று தாக்குதல் பின் ஒரு 20 நிமிடம் கழித்து தான் இந்த சம்பவம் நடந்த பின்பு 20 நிமிடம் கழித்து தான் அந்த காயமடைந்த உரிமையாளர் அவர் வெளியே வருகிறார் ரத்த காயத்துடன். அதன் பின்னர் அருகில் இருக்கக்கூடிய அந்த கடையின் உரிமையாளர்களுக்கு கூறிய பின் தான் அந்த கொள்ளையர்களை தேடி சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. உடனடியாக இது குறித்து யானைகவுனி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்ளையர்கள் அங்க இருக்கக்கூடிய டிவிஆர் மற்றும் சிசிடிவி காட்சிகளை உடைத்து டிவிஆரையும் அவர்கள் கலட்டிவிட்டு அதனுடன் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நபர்கள் யார்? ஏற்கனவே தெரிந்த நபர்கள் தான். உள்ளே புகுந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.